அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்திடம் சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கி வைத்திருந்ததாக தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் ஜனவரி 3 மற்றும் 4 தேதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இதில் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து 13 கோடியே 70 லட்சம் ரூபாய் ரொக்கமும், அவரது வீட்டிலிருந்து 75 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணைக்காக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் புதன்கிழமை ஆஜரானார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பி அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் கதிர் ஆனந்த் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போது அனைத்து கேள்விகளுக்கும் உரிய பதில் அளித்திருப்பதாக அவர் கூறினார். 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் அதை பற்றி ஆன்ற கேள்விகள், அதுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து 10 மணி நேரம் அது அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.